ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. மந்த்ராலய மகான் இவரோட மிராக்கிள்ஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு தம்பதியரோட மிராக்கிள் பற்றி நம்ம பேச போகிறோம். பரதஹள்ளி அப்படின்னு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, துங்கபத்ரா நதி ஓரத்தில் ஒரு இடத்துல நடந்த ஒரு மிராக்கிள். யாருக்கு நடந்தது அப்படின்னா, மத்வாச்சாரியர் பாரதிபாய் அப்படின்னு ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அவங்களுக்கு நடந்த மிராக்கிள் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். பரதஹள்ளிங்கிறது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, துங்கபத்ரா நதியோரத்தில் ஒரு அரச விருட்சம் இருந்ததாமா. அது ரொம்ப விசேஷமானது. அங்கே தான் இவங்க சங்கல்ப சேவை செய்யலாம்னு முடிவெடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவங்க கடின சேவை செஞ்சு ஒரு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறத ராயர்கிட்ட சொல்லி, இந்த இடத்துல சங்கல்ப சேவை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த துங்கபத்ரா நதி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த விருட்சம் ரொம்ப விசேஷமானது சொன்னேன் இல்லையா. அது விஷ்ணு, பிரம்மா, சிவன் அந்த மாதிரி எல்லா சுவாமியும் இருக்கிற மாதிரி ஒரு விசேஷமான ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க ஒரு வெள்ளி பிருந்தாவனமும் மிருத்திகையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு எல்லா சுவாமியும் வேண்டி ஸ்ரீ ராயர் அருளால் இந்த ஆண் குழந்தையை எப்படியாவது இவங்க பெறணும் அப்படிங்கிறது தான் இவங்க சங்கல்ப சேவையாக இருந்தது. அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த மிருத்திகையும் வெள்ளி பிருந்தாவனம் வச்சு சங்கல்பம் செய்கிறாங்க. சேவை செய்கிறது நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். எப்படி செய்வாங்கன்னா, இப்போ நம்ம மடத்தில் பார்த்தீங்கன்னா பிரதட்சணம் பண்ணுவாங்க. காலையில், சாயந்தரம், மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு, இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் எடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, இவங்க காலையில் குளிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாமா. காலையில் ஆச்சாமா, மத்தியானம் ஆச்சாமா, சாயந்தரம் ஆச்சாமா. இரவு நேரத்தில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் தூங்குவாங்களாம். இப்படி தான் ஒரு நாளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி செய்ய போக ஒரு 8வது நாள் பார்த்தீங்கன்னா, பாரதிபாய் அவங்களுக்கு ஒரு கனவு. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரர் வராரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பண்ண சேவை இதுவே போதுமானது. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், ஆண் குழந்தையே பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் ஒரு மந்த்ராட்சதையை கொடுக்குறாரு. அந்த மந்த்ராட்சதையை பார்த்தீங்கன்னா, இவங்க பாரதிபாய் அவங்களோட சேலையில் முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் காலையில் ஆயிடுச்சு, இவங்க எந்திரிச்சிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் இதில் என்ன அதிசயம்னா, கனவு அங்கே முடியாமல் நிஜமாவே அவங்க சேலையில் பார்த்தீங்கன்னா அந்த முடிஞ்சு வச்ச அந்த மந்த்ராட்சதம் இருந்துதாமா. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இதை சந்தோஷமாக ஒரு கணவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி மந்த்ராட்சதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வைக்கிறாங்களாம்மா. அதோட ஆண் குழந்தை தான் பிறக்குங்கிறது சொல்லியும், ஆனால் அதுக்கான என்ன ஆதாரம் அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சிருக்காரு. மந்த்ராட்சத்து கூட அதையும் சேர்த்து வச்சிருக்காரு. அந்த ஆதாரம் ஆண் குழந்தைக்காக ஆதாரம்ன்றது ராகவேந்திரர் புரிய வச்சிருக்காரு. மாத்வா கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்காரம்னு வச்சுருப்பாங்க. கருப்பு கலரில் இந்த பொட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இது வச்சுருக்காங்க. இது ஆண்கள் மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு பொருள். அதனால் இவங்களுக்கு இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி பார்த்தீங்களா, ஒரு கனவுல மந்த்ராட்சதை கொடுத்து என்ன ஒரு மிராக்கிள். அவங்க எந்திரிக்கும் போது அந்த மந்த்ராட்சதை இருந்தது. இது ராகவேந்திரர் இப்படி ஒரு அற்புதம் நடத்திருக்காரு. அவங்க கடின சேவையும் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா மிராக்களும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.